அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த தலைவர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் பலர் கொல்லப்படுகின்றார்கள். இதைத் தொடர்ந்து இந்த யுத்தம் மிகப்பெரிய வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகும். மிக விரைவில் இந்த யுத்தம் நிறைவடைய போகுதென்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு கதையை சொல்லியது. இந்த தலைவர்கள் கொல்லப்பட்டது மற்றும் தளபதிகள் கொல்லப்பட்டது தொடர்பான எந்த விதமான சலசலப்பும் ஈரானில் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான 2 வழிகள் இருக்கின்றது. இந்த வழிகளின் ஊடாக ஈரான் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை சாதித்துக் கொண்டது என்பதே உண்மை. யுத்தத்தினுடைய போக்கை ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்ல தொடங்கியது. அமெரிக்கா இப்பொழுது விழித்துக் கொண்டு ஏனைய நேட்டோ நாடுகளை இந்த தாக்குதல்களில் பங்கு கொள்ளுமாறு கேட்க தொடங்கியது. தங்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்க தொடங்கியது. ஈரான் இன்னும் ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது. இதுதான் இப்ப உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த பாதையின் மீது ஈரான் கையை வைத்தது. இந்த பாதையினூடாக கப்பல் போக்குவரத்துகள் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டது. இதன் பின்னர் தான் அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு தலையிடி தொடங்கியது. அமெரிக்காவினுடைய டாலரில் விற்பனை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நிறுத்தப்பட்டது. இதனால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய சரிவை காண தொடங்கியது.